வணக்கம் நண்பர்களே. உங்க தென்னை மரம் வளர்ச்சி அடைஞ்சா போதுமா, இல்லாட்டி மண்ணையும் உயிர்ப்போட வச்சிருக்கணுமா? இன்னைக்கு இந்த தோட்டத்துல நாம எருக்கு இலை கரைசல் மற்றும் மீன் அமிலம் மிக்ஸ் பண்ணி உரம் கொடுக்க வந்திருக்கோம். ஏன் இந்த மிக்ஸ் பண்ணி உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த உரம் மேலாண்மை தயாரிச்சவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. எதுக்குண்ணே இந்த எருக்கு இலை கரைசல் மற்றும் மீன் அமிலம்? இந்த இயற்கை கரைசல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் வந்து நல்லா வளருங்க. சரி. அப்புறம் மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா அதில் நைட்ரஜன் கண்டென்ட் நிறையா இருக்கு. ஓகே. அதில் வந்து காய் பிடிப்பு நல்லா இருக்குங்க. சரிண்ணே. இதை வந்து அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து தென்னை மரத்துக்கு கொடுக்கலாமாண்ணே? இல்லைண்ணா, இது வந்து 1:5 ரேஷியோவில் கொடுக்கணும். 1:5 ரேஷியோவில் கொடுக்கணும். கலந்து வச்சது வந்து 1 லிட்டர் எடுத்துக்கணும்னா சரிண்ணே. தண்ணி 5 லிட்டர் எடுத்துக்கணும். 5 லிட்டர் எடுத்துட்டு தென்னை மரத்துக்கு அப்படியே டேரெக்டாக கொடுக்கலாம்ண்ணே. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் வந்து இந்த தென்னை மரத்துக்கு வந்து உரமாக கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரூட் ஜோனில் இல்லாமல், அதாவது இங்கே கொடுக்காம இந்த ஓரத்தில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இயற்கை விவசாய ரகசியங்களுக்கு நமது தமிழ் நேச்சர் சீக்ரெட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.